அண்ணா சீரியல் ஜனவரி 9 இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்குது? போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள பாண்டியம்மா, அதாவது வந்து சவுந்தரபாண்டியோட அக்கா வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. அந்த தப்பிச்சு போற ரவுடியை எட்டி ஒரு மிதி மிதிக்கிறாங்க. அவன் உள்ள போய் கீழே விழுறான். யாரில் பாண்டியம்மால என் முன்னாடி யாரும் தப்பிச்சு போக முடியாது இந்த பாண்டியம்மா இருக்க இடத்துல அப்படின்னு வீரவசனம் பேசிட்டு இருக்காங்க. என் அக்கா வந்துட்டா, என் உடன்பிறப்பு வந்துட்டா, இனிமே எனக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போச்சு, இனிமே தான் இருக்கு உங்க எல்லாருக்கும் ஆட்டம் அப்படின்னு சவுந்தரபாண்டி நல்லா ஜெயில இருந்து சந்தோஷமா கத்திட்டு இருக்காங்க. உள்ள வந்த பாண்டியம்மா வந்து அங்கே இருக்க அண்ணாச்சி கான்ஸ்டபிள் கிட்ட, நீ போலீஸ் தானே, தூக்கி உள்ள போடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, வாழங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ரவுடியும் தூக்கி உள்ள போட்டுட்டு இருக்காங்க. சவுந்தரபாண்டி போய் பாண்டியம்மா பாக்குறாங்க. ஜெயிலுக்குள்ள இருக்காங்கல்ல, அக்கா பாத்தியா நிலைமைய அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீ வந்துட்டல, இனிமே எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்ல, இல்ல முத்துப்பாண்டி இது உன்னை பெத்த அப்பா உள்ள தூக்கி போட்டிருக்க, இப்போ நீ திறந்து விடுறியா இல்லை நான் திறக்கவா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து முத்துப்பாண்டி எஸ்பி சாரே வந்து டேரக்டா இறங்கியிருக்காங்கன்னு சொன்ன உடனே அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி சொல்ல, முத்துப்பாண்டி திறந்து விட்டுருந்தாங்க. வெளியே வந்தது வந்து அக்கா அக்கா பாத்தியாங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன நடந்துச்சு, அந்த சூடாமணியோட மகன் வந்து முழிச்சுக்கிட்டான, கோயில் தர்மகதா வர ஆக போறானாமே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாக்கா ஆமா, அதை தடுக்கிறதுக்காண்டி எல்லாம் செஞ்சுதான் இப்போ இந்த நிலைமையில வந்து நின்றுட்டு இருக்கேன், என் நிலைமையை நீ பாத்தியா அப்படிலாம் வந்து பேசுறாங்க. சூடாமணியும் சவுந்தரபாண்டியும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, அவன் தர்மகத்தா ஆகவே கூடாது, சூடாமணிக்கு என்னெல்லாம் தெரியுங்கிறது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியுங்கிறாங்க. அது மட்டும் வெளியே வந்துச்சுன்னா நீ மட்டும் இல்லை நானும் ஜெயிலில் போய் கழித்திங்கணும், அதனால அவனை தர்மகத்தா ஆக விட மாட்டேன், தேவைப்பட்ட சண்முகத்தை கொலை கூட பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொலையை பற்றிலாம் அங்கே பேச வேண்டாம்னு சவுந்தரபாண்டி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவன் தர்மகத்தா ஆகிறதையும் தடுப்பேன், அந்த வீட்டில் போய் நீ அசிங்கமாக கட்டி கொடுத்துருக்கே பரணி, அவளை வந்து தாலியை கழட்டி மூஞ்சில் வீச வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வர வைப்பேன், அந்த ரத்னாவை முத்துப்பாண்டிக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன், ஒன்று இந்த கோயில் தர்மகத்தா ஆக்காமல் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ வந்துட்டலாக்கா, இனிமேல் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ எல்லாத்தையும் பார்த்துப்பேன்னு சவுந்தரபாண்டி சந்தோஷமாக பேசிட்டு இருக்காங்க. முத்துப்பாண்டி நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாண்டியம்மா வண்டி ரெடியாக இருக்குது வீட்டுக்கு போகலாங்கிறாங்க. நான் சொன்னது நம்ம வீட்டுக்கு கிடையாது, அந்த சண்முகம் வீட்டுக்குன்னு பாண்டியம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அத்தை அங்கே எதுக்கு அவன் பிரச்சனை பண்ணுவாங்கிறாங்க முத்துப்பாண்டி. உனக்கு வேணா அவன் பெரிய ஆளாக இருக்கலாம், என் முன்னாடி டவுசர் போடாமல் அலைஞ்சிட்டு இருந்த பையன் தான், வண்டியை விடுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சண்முகம் வீட்டு வாசலில் வந்து நின்றுட்டு இருக்காங்க. முத்துப்பாண்டியும் பாண்டியம்மாவும் வீட்டு வாசலில் நின்றுட்டு, பாத்தியால உங்கள் அம்மா பிறந்த ஊர் வீடு எப்படி இருக்குன்னு பார்த்தல, நீ இருக்க வீடு எப்படி இருக்குன்னு பார்த்தல, இங்கே வந்து உன் தங்கச்சி உட்காந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏட்டி பரணிங்கிற மாதிரி கூப்பிட்டு இருக்காங்க. பாண்டியம்மா யார் அது வீட்டு வாசல்ல சத்தம் போட்டுட்டு இருக்குதுன்னு வைகுண்டம் வெளியே வராங்க. வைகுண்டத்தை பார்த்துட்டு, ஏல வெறும் பயல வைகுண்டம், என் மருமகா பரணி வீட்டுக்குள்ள தானே இருக்கா, அவளை கூப்பிடல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பாண்டியம்மா அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருக்கா. வீட்டில் இருக்க எல்லாருமே வெளியே வந்துருந்தாங்க. சண்முகம் பரணி எல்லாருமே. பரணி வெளியே வந்ததுமே அவங்கள பார்த்துட்டு, அத்தை என்னத்தை வாசலில் நின்று இப்படி அசிங்கமாக கத்திட்டு இருக்கீங்க, வாங்கத்தை உள்ள வாங்க அப்படின்னு நல்லவிதமாக தான் ஃபர்ஸ்ட் கூப்பிடுறாங்க. ஏட்டி பரணி அந்த தாலியை கலட்டி தூர வீசிட்டு முதல்ல நீ என் கூட கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யார் நீங்க என் வாழ்க்கையை வந்து டிசைட் பண்றதுக்கு நீங்க யாரு, நான் வந்து கெடு கொடுத்துருக்கேன், இன்னும் 33 நாள் இருக்கு, அந்த நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தாலியை கலட்டி வச்சுட்டு நான் வந்துடுவேன், என் வாழ்க்கையை டிசைட் பண்ண உங்களுக்கு ரைட்ஸ் இல்லைங்கிற மாதிரி பரணி பேசிட்டு இருக்கிறது யார் தெரியுதா, நம்மளுடைய பேர் அத்தைங்கிற மாதிரி முத்துப்பாண்டி சொல்லிட்டு இருக்காங்க. யாரா இருந்தாலும் சரிதான், என் வாழ்க்கையை முடிவு பண்றதுக்கு உனக்கே ரைட்ஸ் கிடையாது, அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பரணி என்னது ரைட்ஸ் கிடையாதா, நான் யாருன்னு தெரியுதுல, உன்னை இப்படி ஒரு வீட்டில் கட்டி கொடுக்கறதுக்காண்டியே அவன் அம்புட்டு செலவழிச்சு உன்னை படிக்க வச்சான், நான் உன் அப்பா கூட பிறந்த மூத்த அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வாட், முதல்ல இங்கிருந்து போங்கிற மாதிரி இங்கிலீஷில் சொல்ல, நான் நீ சொன்னா நான் கேட்கணுமா, நான் யார் சொல்லியும் கேட்க மாட்டேன், நான் சொல்றதான் நடக்கணும் அப்படின்னு பாண்டியம்மா பேசிட்டு இருக்காங்க. அப்போ உள்ள சண்முகம் கோவமா போயிட்டு அங்கே இருக்க ஈட்டியை எடுத்துட்டு வந்து அப்படியே குத்த போற மாதிரி ஓங்கி குத்த போறாங்க. ஒழுங்கா இங்கிருந்து போயிருங்க இல்லைன்னா குத்திடுவாங்கிறாங்க. இல்லை அதான் ஓங்கிட்டு குத்த வந்தல, குத்த வேண்டியது தானே, நீ ஆம்பளை தானே, குத்திருக்க வேண்டியது தானே, இதுக்கெல்லாம் பயந்த ஆளு நான் கிடையாதுல, நான் ஏற்கனவே 2 கொலை செஞ்சுட்டு தான் அந்தமானுக்கு போயிட்டு வந்திருக்கேன், நீ ஆம்பளையா இருந்தா ஓங்கன கத்தியை உள்ள இறக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சண்முகமும் கோவப்பட்டு குத்த போறாங்க. அண்ணனா வேணாங்கிற மாதிரி கையை பிடிச்சி ஸ்டாப் பண்றாங்க ரத்னா இந்த இடத்துல. அதோட நிறுத்தாம பாண்டியம்மா என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, இங்க பாரு பரணி, நீ வந்து ஒழுங்கா என் கூட கிளம்பி வரலன்னு வையன், நீ சொன்னல டைம் 32 நாள், அது வரைக்கும் தான் இங்க இருக்கணும், நீயா வந்தனா உண்டு, அப்படி இல்லைன்னா புருஷன் செத்தாலும் தாலியை அறுத்து எரிஞ்சிட்டு பூவை போட்டு வச்சு அழிச்சிட்டு தான் வரணும், அந்த மாதிரி பண்ணிடுவேன், ஏற்கனவே 2 கொலை பண்ணவான்ங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் மிரட்டியிருப்பாங்க பாண்டியம்மா. நீ சொன்ன நாள் வரைக்கும் தான் உனக்கு நான் டைம் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நீயா வரலனாலும் உன்னை வந்து தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருப்பா இந்த பாண்டியம்மா அப்படின்னு சொல்லிட்டு போக பார்ப்பாங்க. அப்படி போகிறதுக்கு முன்னாடி ரத்னா கிட்ட போய் நின்றுட்டு ரத்னாவே பார்ப்பாங்க. ரத்னா பயந்துக்கிட்டு அவங்க அண்ணன் கையை பிடிப்பாங்க. இல்லை முத்துப்பாண்டி கிட்டவான்னு கூப்பிடாங்க. முத்துப்பாண்டி வந்து 6 அடி உயரம் அகலாம் சொல்லிட்டு, இவனை கட்டிக்க உனக்கு என்னடி குறைச்ச, அவன் போலீஸ் உத்தியோகத்தில் வேற இருந்துட்டு இருக்கான், நீ நல்லா இருக்கியா, அவங்க அண்ணன் குத்த வரும்போது தடுத்தியே, இந்த பெரியாத்தா மேலே உனக்கு அம்புட்டு பாசமா, இந்த பெரியாத்தா உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா, இந்த ஜென்மத்தில் உனக்கு கல்யாணம்னா அது முத்துப்பாண்டி கூட தான், நீ தான் வந்து முத்துப்பாண்டியோட பொண்டாட்டி, அவனை கட்டிக்க உனக்கு எங்கடி கசக்குது, உங்க 2 பேருக்கு தான் கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் வரேன்ட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்படி ரத்னா பயந்துகிட்டு இருக்காங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ஐயோ ஒரு சவுந்தரபாண்டி
பாண்டியவே எங்களால் சமாளிக்க முடியல, இப்போ என்னடா இந்த ராட்சசி வேறு இறங்கியிருக்கே செந்தூர் முருகா அப்படிங்கிற மாதிரி சாமி கிட்ட வேண்டுவாங்க சண்முகத்தோட அப்பா. பாண்டியம்மா போகும்போது கூட என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த செந்தூர் முருகனே வந்தால் கூட இந்த கல்யாணத்தை தடுக்க முடியாது, முத்துப்பாண்டிக்கு தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அடுத்த சீனில் சனி ஏன் சௌந்தரபாண்டி வீட்டில் தான் இருக்காங்க, நாம தான் ஐயாவை போட்டு கொடுத்தேன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், 2 பேரும் நம்மளை கொன்றுவாங்க, இந்த வீட்லேயே இருப்போம் அப்படின்னா தான் தெரியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு சௌந்தரபாண்டி வீட்டில் இருந்துட்டு இருக்கும்போது ஜீப் வந்து நிற்குது. பாண்டியம்மா இறங்கி உள்ளே வராங்க. உள்ளே வந்ததுமே ஏடி பாக்கியம் பாக்கியம்னு கூப்பிட்டுட்டு இருக்க, அவங்கள பார்த்துட்டு பயந்துக்கிட்டு பாக்கியம் ஆத்தா அப்படிங்கிற மாதிரி கிட்ட போய் நிற்கிறாங்க. வாங்க மதனி வாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னடி புருஷன் ஜெயிலுக்கு போயிருக்கான், அந்த வருத்தம் கொஞ்சம் கூட முகத்தில் இல்லை, சந்தோஷமாக சாமி கும்பிட்டுட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ அப்படிலாம் இல்லை, காப்பி சாப்பிட்றீங்களா மதனி அப்படின்னு பாக்கியம் கேட்டுட்டு இருக்க. எனக்கு பசிக்குது, சோறு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குண்டால எடுத்துட்டு வான்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு தட்டில் வந்து சாம்பாரும் வாழைத்தண்டு பொரியலும் வச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. என்னது இதுன்னு கேட்க பாக்கியா இதுதான்ங்கிற மாதிரி சொல்ல அதை தட்டி விட்டுருந்தாங்க. பாண்டியம்மா எல்லாரும் ஷாக்காக நின்றுட்டு இருக்காங்க. இதோட எபிசோட் வந்து முடியுது.